ஸ்ரீ மகாபெரியவா சரணம். அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில்னு சொல்லுவாளே, அதே மாதிரி பிராணிகளோட ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு தேவதை வாசம் செய்யறா. சூரியன் நம்ம கண்லையும், அக்னி நம்ம வாக்குலையும், இந்திரன் நம்ம கையிலையும் இருக்கார். இப்படி எல்லா தேவதைகளுக்கும் நம்ம சரீரத்துல இருப்பிடம் உண்டு. மனிதனோட அங்கத்திலையும் தேவர்கள் இருக்கிறதாலையும் பஞ்ச பூதங்கள்லையும் தேவர்கள் இருக்கிறதால நாம என்ன குற்றம் செஞ்சாலும் அவங்களை ஏமாத்த முடியாது. தர்மத்தை மீறாமலும் கர்மா அனுஷ்டானங்களை செஞ்சுட்டும் இருக்கிற வரையில அவங்க நம்மள ரட்சிப்பாங்க, இல்லைன்னா தண்டிக்க தான் செய்வாங்க. தேவர்களும் ஒரு உயிர் தான். தேவர்களும் ஆத்ம விசாரம் செஞ்சு அத்வைத ஞானத்தை அடைஞ்சு பிரம்மத்தோட ஐக்கியமாகலாம். சுவாமிங்கிற பரமேஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கார். நமக்குள்ள இருக்கிற பரமேஸ்வரன் தான் தேவர்களுக்குள்ளேயும் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஈஸ்வரனை நாம உணராத மாதிரி தேவர்களையும் பெரும்பாலான தேவர்களும் உணராம இருக்கா. நாம ஆத்ம விசாரம் செஞ்சா ஈஸ்வரனை உணரலாம். அதுக்கப்புறம் தேவர்களால நமக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம பூர்வ கர்மா தீர்ந்து சித்த சுத்தி உண்டாகி பிரம்மத்தோட ஐக்கியமாகிற வரைக்கும் தேவர்களுக்கு நாம பூஜை செஞ்சுதான் ஆகணும். நம்ம மதத்துல இறைவன் ஒருத்தர் தான். அவரை நாம பல ரூபங்கள்ல வழிபடுறோம். உங்க சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படின்னு மகாபெரியவா சொல்லி முடிச்சார். அமைதியா இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்த வெளிநாட்டவர், உங்களோட விளக்கங்கள் தெளிவாகவும் எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரியும் இருந்தது. என் மனசுல இருந்த நெடுநாள் சந்தேகத்துக்கு தெளிவா பதில் சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்னார். சேமமா இருங்கோன்னு மகா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.